காவ்யா மாறன் அனிருத் ஜோடி ஒரு நட்சத்திர ஜோடி தான். அரசியல் பின்னணி இதில் எல்லா தகுதியுமே அனிருத்தை விட பல மடங்கு எட்டாத உயரத்தில் இருப்பவர் காவ்யா மாறன். யாரும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஆட்களே இல்லை. அப்போ காவ்யா மாறனுக்கு இன்னொரு மாப்பிள்ளை தேடியெல்லாம் பிடிக்க முடியாது. வந்ததே பொண்ணுக்கு மாப்பிள்ளை தர மாட்டேங்கிறான். காவ்யா மாறனுக்கு இப்போ வயசு 40 ஆகி போச்சு. எவ்வளவு? 40. கிட்டத்தட்ட 40க்கு நெருங்கும். ஏன்? மாப்பிள்ளையே இல்லை. ஏன்? அந்த ஸ்டேட்டஸ், அந்த தகுதி தான் மாப்பிள்ளை. முதல் மகளுக்கு தனுஷு டைவர்ஸு, இரண்டாவது மகள் ஒரு குழந்தையோட அது டைவர்ஸு. இப்போ இருக்கிறது இரண்டாவது. தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே இப்போ பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு இன்னொரு குடும்பத்துக்கு போய் பஞ்சாயத்து பண்ண போறாரு. ஆமாம், அனிருத் வந்து பக்கா பிராமின், ஒய்ஜி குடும்பத்தை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் ரஜினி மனைவி லதா உடைய சகோதரர் மகன், அது பிராமின் தான். அனிருத் ஒரு இசை அமைப்பாளர், அப்பா நடிகர். இந்த தகுதி தான் அவரை காவ்யா மாறனோடு இணை சேர்ப்பதற்கு அதுதான் காரணம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அதாவது தமிழ் சினிமால பிரம்மாண்ட தயாரிப்பாளர் அப்படின்னா சன் குழுமம் சொல்லலாம். அவங்களோட ஒரே மகளுக்கு இப்போ பிரம்மாண்டமா திருமணம், அதுவும் தீவுல எல்லாம் திருமணம் சொல்லிக்கிறாங்க இல்லையா? உண்மையான தகவல் தானா? இல்லை, இந்த தகவல் கடந்த பல வருடமாக ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திக்கு பின்னால் 2 பேரும் அமெரிக்காவில் பார்த்தாங்க, லண்டனில் பார்த்தாங்க, வீடியோ ஸ்டேட்டஸ்லாம். ஆமாம், பிரான்ஸில் பார்த்தாங்க, சிங்கப்பூர் கடத்தெருவில் பார்த்தாங்க. இப்படி சுற்றி திரிஞ்சிருக்காங்க. பல செய்திகள் வந்தது. இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாடு என்பதை விட தென்னிந்தியாவில் ஒரு பிரபலமான குடும்பத்தை சார்ந்த ஒரு 25,000 கோடி சொந்த தம்பியை ஏமாத்துனது போக 25,000 கோடி தயாநிதி மாறனை தெரியாமையே கையெழுத்து வாங்கிட்டாங்க நிறைய சொத்து, அது ஒரு 20,000 கோடி. இப்படி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், ஒரு விமான சர்வீஸ், ஸ்பைஸ் ஜெட், ஒரு 100க்கும் மேற்பட்ட விமான கம்பெனி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம். அதே போல் கிரிக்கெட் ஒரு அணியை விலைக்கு வாங்குவதற்கு 5,000 கோடி 2,000 கோடி வேணும். இப்படி காவ்யா மாறன் பல கிரிக்கெட் நிறுவனங்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிற ஒரு தொழிலதிபர். அவங்க அப்பா கலாநிதி மாறன், அவங்க அம்மா இதே போன்று தான். 2 பேரும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் மாணவர் மாணவிகள். 2 பேர், அந்த அம்மா பேர் கங்கா, காவேரி அல்ல. அந்த அம்மா பேர் என்ன? கங்கா. அவங்களுடைய பூர்வீகம் கூர்க்கு மாவட்டம், கர்நாடக பிராமின். அந்த அம்மா பேர் கங்கா தான். கருணாநிதி அதை காவிரியை மாற்றினார். கர்நாடகாவில் வந்து தண்ணி வர்றதுனால காவிரியை மாற்றினார். அப்போது 2 பேரும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது 2 பேருமே திருமணம் செய்துவிட்டு அமெரிக்காவிலே செட்டில் ஆயிட்டாங்க. இதை விபி சிங் பிரதமராக இருக்கிற பொழுது முரசொலி மாறன் கருணாநிதி 2 பேரும் சென்னைக்கு வர வச்சு துணை பிரதமராக இருந்த தேவிலால் தலைமையில் அறிவாலயத்தில் கல்யாணம். பிரம்மாண்டமா. இந்த திருமணத்திற்கு பிறகுதான் 2 பேருமே சென்னை வாசியாக மாறினார்.
இல்ல கொள்கை ஒரு புறம் இருக்க, காதல் அப்படின்றதுனால எல்லாம் மறந்துட்டாங்களா? என்ன என்ன கொள்கை? திராவிட கொள்கை, திராவிட கொள்கையில் என்ன சிக்கல் வந்தது? கேரள பிராமின். கேரளா பிராமின் இல்ல, கர்நாடக பிராமின். சரி, கர்நாடகா பிராமின். ஆமா. அது அந்த கொள்கையில தூக்கி ஓரமா போடுங்க. தயாநிதி மாறன் ஹிந்து ராமுடைய சகோதரர் மகளை தான் கட்டியிருக்காரு. முழுசு அவங்க அம்மாவே பிராமின் தானே. தயாநிதி மாறன், கலாநிதி மாறனுடைய அம்மாவே பிராமின் தானே. திராவிட இயக்கத்தை கிழித்து தொங்க விட்டது திமுக. அப்புறம் எங்கே போய் திராவிடம் ஒட்டிகிட்டு இருக்கு? பெரியாரை காலி செய்து பெரியார் கொள்கைகளை கழிவறை பேப்பராக மாற்றியதே திமுக தானே. அப்புறம் எங்கே போய் திராவிடம்? அப்படின்லாம் கற்பனையில் இருக்கீங்க ஜென்சிலாம். அப்படிலாம் இல்லை. பெரியாரை அண்ணாவே காலி பண்ணி விட்டார். வீரமணி சொத்துக்காக அடக்காத்துட்டு இருக்கார். அவ்வளோதான். தவிர திராவிடம் பெரியாரெல்லாம் காலாவதியாகி பல ஆண்டு ஆகிப்போச்சு. கடைசியாக சீமானிடம் அது தரையில் போட்டு மிதிக்கப்பட்டது. பெரியாரியல் சீமானை கேட்கறக்கு நாதி இல்லை. சீமான் மீது துரும்பு போடுவதற்கு கூட ஆள் இல்லாத பெரியார். இப்போ ரவிச்சந்திரன் அவர்களும் பிராமின் குடும்பத்தை சார்ந்துதான் வராங்கன்னு சொல்றாங்க. எந்த ரவிச்சந்திரன்? அனிருத் ரவிச்சந்திரன். ஆமாம், அனிருத் பக்கா பிராமின். ஒய்ஜி குடும்பத்தை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் ரஜினி மனைவி லதா உடைய சகோதரர் மகன். அது பிராமின் தான். அப்போ இந்த தகுதியில் மாப்பிள்ளை வேணும். அனிருத் ஒரு மியூசிக் டைரக்டர், இசை அமைப்பாளர். இந்த இசையமைப்பாளர் என்கின்ற தகுதி தான் காவியா மாறனை கவர்ந்துருக்கு. நீங்க பல பேர் அதாவது சினிமா கம்பெனியில எடுப்பு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். முன்னேறி வரலாம் அப்படின்னு. ஆமா, எடுப்பு சாப்பாடு வாங்கி கொடுத்தா முன்னேறி வந்துடலாமா? ஏதாவது வேலை கிடைக்கும். அப்போ இந்த நபர்களுக்கு திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும். நீங்கள் எஸ்ஏ சூர்யா இருக்கார்ல, அவர் இதே பார்ட்டி தான். சாதாரண நபர். டெல்லியில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டி வேணும். இந்த நாய்க்குட்டியை புகை வண்டியில் எடுத்துட்டு டெல்லி போய் சேருகிற வேலை கிடைக்குது அவருக்கு. யாருக்கு? எஸ்ஏ சூர்யாவுக்கு. நாய்க்கு பிஸ்கட் போட்டு சாப்பாடு போட்டுட்டு நாயை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறார். யாரு? இந்த நாய்க்குட்டி வந்தா தான் ஷூட்டிங் டெல்லியில. நாய்க்குட்டி வந்த பிறகு இந்த இளைஞன் நாய்க்குட்டியை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த இளைஞன்னு அந்த படப்பிடிப்பு குழு பூரா அறிமுகமாகிறார். அந்த அந்த வாய்ப்பு தான் அவரை இயக்குனராக மாற்றுகிறது. பல பேர் கதை பிடிச்சா சொன்னா ஒரு 100 பேர் கதை சொல்லலாம். இப்போ இதே தகுதி தான் அனிருத்துக்கு. அனிருத் ஒரு இசை அமைப்பாளர், அப்பா நடிகர். இந்த தகுதி தான் அவரை காவியா மாறனோடு இணை சேர்ப்பதற்கு அதுதான் காரணம். வேற இதை விட 100 கோடி ரூபாய் 1000 கோடி தகுதி உள்ள இளைஞனாக இருந்தாலும் அவன் பிரபலியம் இல்லை, புகழ் இல்லை. இருந்தாலும் கோடிகள் செட் ஆகல, அதனால கலாநிதி மாறன் வீட்டுல ஒத்துக்கல அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாமே போச்சு. இல்ல அதாவதுமா இப்போ நிறைய பெண்களும் ஆண்களும் பெரிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 50 வயசை தாண்டி யாரும் கல்யாணம் ஆகுது. எத்தனை வயசு? 50 வயசு. நான் அப்படி ஒரு பெரிய பட்டியலே சொல்ல முடியும். அது பாவம், அவங்க மனம் வருத்தப்படுவாங்க. நடிகர் வீட்டு பசங்க, பெரிய தொழிலதிபர் வீட்டு பசங்க, அரசியல்வாதிகளுடைய வீட்டு பசங்க. 10,000 கோடி சொத்து இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு. எனக்கு ஒரு 10 பேர் பட்டியல் இப்போ சொல்ல முடியும். ஆனால் யாரும் பொண்ணு தர மாட்டாங்களாம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை தர மாட்டாங்களாம். காவியா மாறனுக்கு இப்போ வயசு 40 ஆகி போச்சு. எவ்வளவு? 40. கிட்டத்தட்ட 40க்கு நெருங்கும். ஏன் மாப்பிள்ளையே இல்லை? ஏன்? அந்த ஸ்டேட்டஸ், அந்த தகுதி தான் மாப்பிள்ளை. அப்ப அனிருத் சின்ன பையனே சார். சின்ன பையன்லாம் அனிருத். ஆமா, அனிருத்துக்கு 13 வயசு. ஏமா அனிருத் தனுசு ஒரு செட்டுமா? இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் ஒரு செட்டு. எல்லாம் 40 வயசு வந்துருச்சு. எல்லாரும் 40 வயதுங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம். 40 வயது என்பது மிக சாதாரணம். நீங்க இப்போ அனிருத் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா ஃபீல்டு இருக்காரா இல்லையா?
அப்போ எப்போ 13 வயசுல ஃபீல்டுக்கு வந்துட்டாரா, இல்லை 10 வயசுல ஃபீல்டுக்கு வந்துட்டாரா? 25ல் இந்த துறைக்கு வர்றாங்க, 15 வருஷமா ஃபீல்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு வயசு? 40 வயசு. 25 வயசுல தான் நீங்கள் ஒரு ஒரு 5 வருஷம் இந்த இசையை கற்றுக்கொள்வதற்கு காலம் தேவைப்படும். அப்போ எத்தனை வயசுக்கு 25னா எத்தனை வயசுக்கு முன்னாடி இந்த துறையை நேசிச்சிருப்பாங்க? ஆ 30 வயசு. 30ல் 25 வயசு படித்து முடித்து வரும்போது எல்லாருமே ஒரு டிகிரி முடிக்கிறாங்க. 12வது +2 ப்ளஸ் 5 18 ஆச்சா? ஒரு டிகிரி 3 வருஷம் எவ்வளோ ஆச்சு? 21 ஆச்சு. 21க்கு பிறகு தான் இசையோ திரைப்பட டைரக்ஷனோ தயாரிப்போ ஒரு 5 வருஷம் வர்றாங்க. அப்போ 25. இப்போ அவர் வந்து 5 வருஷம் ஆச்சு. இதே கதை காவியா மாறனுக்கும், இதே கதை தான் காவியா மாறனுக்கும். இப்போ 40க்கு 40 தான். வேற இது சின்ன வயசுனா 25லே கல்யாணம் பண்ணியிருக்கணும். இல்லை, 2 பேரும் பிரபலமான குடும்பம், பிரபலமான நபர்கள். இதுதான் இவர்களை இணைப்பதற்கான. இல்ல, இணைத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இல்ல ரஜினியும் இல்ல, கத்திரிக்காயும் இல்லை. அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முன்னணி திரைப்பட நடிகர். அவரும் மகளை 2வது மகளுக்கு முதல் மகளுக்கு தனுஷு டைவர்ஸு, 2வது மகள் ஒரு குழந்தையோட அது டைவர்ஸு. இப்போ இருக்கிறது 2ஆம் தெரு. தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே இப்போ பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்கு. அவர் இன்னொரு குடும்பத்துக்கு போய் பஞ்சாயத்து பண்ண போறாரு. அவரே ஒரு காலகட்டத்தில் லதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் எங்கே போகிறேன்ட்டார், இமயமலைக்கு போகிறேன்ட்டார். அன்னைக்கு ஷோ இருந்தார், இதயம் பேசுகிறது மணியன் இருந்தார். பார்ப்பனர்களும் பதறி போய் இந்த பையன் தலித்து விட்டுட்டு போயிடுவான். யார்? ரஜினி. தயவுசெய்து விட்டுட்டு போயிட, சொத்தெல்லாம் எடுத்துக்கியா, என்ன ஆளை விடுனார். என்னதான் இருந்தாலும் மச்சானோட பையனுக்காக போய் பேசியிருப்பார்ல சார். இல்லைம்மா, அது அந்த அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இவர்களே பேசி கொண்டுகிறார்கள். அப்புறங்க அவர் அந்த வேலையில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட புது ஜெனரேஷனில் அந்த வேலையெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. செல்ஃபோன் வந்துருச்சு, அதே திருமணம் முடிச்சு நாங்களே பேசிக்கிறோம். ஆமாம், செல்ஃபோன் வந்த பிறகு அந்த தொலைபேசியை திருமணத்தை முடிச்சு வச்சிருது. 2வது 2 குடும்பமே ஒரு பிரபலமான குடும்பம். அப்புறம் 2வது தடையற்ற வர்த்தகம். யாரும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஆட்களே இல்லை. அப்போ காவியா மாறனுக்கு இன்னொரு மாப்பிள்ளை தேடியெல்லாம் பிடிக்க முடியாது. வந்ததே நீங்க ரஜினியுடைய மகள் பெரிய பொண்ணு ஐஸ்வர்யாவை ஹைதராபாத்தில் ஒரு பிரபலமான நடிகருடைய மகனுக்கு திருமணம் செய்வதற்காக ரஜினி சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கார். அந்த பொண்ணு சென்னை விட்டு ஹைதராபாத்துக்கு போக விரும்பலை. அப்பா பக்கத்துலேயே அப்போ சென்னையிலே இருக்கணும் அது விரும்புது. ஏன்னா அதனுடைய சுற்று வட்டாரம் பழக்கங்களுக்கெல்லாம். அப்போ நாயுடு கால பிரபலமான கோடீஸ்வர பையன் ஐஸ்வர்யாவை விரும்புகிறாரு. அந்த அம்மா தனுஷை விரும்புது. பெரிய இடத்துடைய கலாச்சாரம். அதுக்கு முந்தைய ஐஸ்வர்யா சிம்புவோடு நட்பாக இருந்தது. நட்பா காதலாலாம் தெரியாது. இப்படி அப்போ இதன் பிறகு தனுஷை திருமணம் பண்ணுது. தனுஷை திருமணம் செய்கிற அதே நேரத்தில் நாயுடுகால் செல்ல மகன் தற்கொலை பண்ணி இறந்து போகிறான். பிரபலமான குடும்பம் நாயுடுகால் இறந்து போகிறான். கொஞ்ச நாள் பெருசாக தாடி வளர்த்துட்டு இருந்தார் சிம்பு. அவள் பறந்து போனாளே அப்படி பாடிட்டு ரொம்ப நாள் திரிஞ்சார். இப்போ காவியா மாறனும் அனிருத்தும் திருமணம் செய்வது என்பது ஸ்டார் மேரேஜ், நட்சத்திர திருமணம். கண்டிப்பாக அவர்களை வாழ்த்துவோம். என்ன காரணம்னா அனிருத்தை விட 1000 மடங்கு பலாயிரம் கோடி. அனிருத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 500 கோடி தேர்றதே கஷ்டம். ஆனால் காவியா மாறனுக்கு
குறைந்தபட்சம் ஒரு 30,000 கோடி இருக்கு. எத்தனை மடங்கு? ஏறக்குறைய அனிருத் சொத்தை விட ஒரு 100 மடங்கு காவியா மாறன்ட்டு இருக்கு. அப்போ காவியா மாறன் அனிருத் ஜோடி ஒரு நட்சத்திர ஜோடி தான். அரசியல் பின்னணி இதில் எல்லா தகுதியுமே அனிருத்தை விட பல மடங்கு எட்டாத உயரத்தில் இருப்பவர் காவியா மாறன். காவியா மாறன் இவர் ஒரு சினிமா பிரபலம், வேற ஒன்றும் இல்லை, இசை பிரபலம். இதுதான் இருவரையும் இணைத்திருக்கு. இந்த திருமணம் உண்மையாகவே 100 ஆண்டு காலம் இந்த திருமணம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.